சிந்து பைரவி சீரியல்ல நம்ம அன்னபூர்ணியும் பைரவியோட அப்பாவும் சேர்ந்து மீட்டிங் போட்டு எப்படியாச்சும் பைரவி கிட்ட பேசி அண்ணா ஆறுமுகத்தோட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நைட்டு அன்னபூர்ணி சிவாவோட ரூமுக்கு தூங்க போறாங்க. ஏன்னா அவங்க ரூம்ல ஃபேன் ஒர்க் ஆகலையாட்டுக்கு, அதனால நான் ரூம்ல இன்னைக்கு படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி படுத்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம சிந்து சிவாவுக்கு போன் மேல போனை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிவாவால போன் அட்டன் பண்ணவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம வெளியில போன் பண்றாப்புல. அப்ப பாத்தீங்கன்னா சிந்து என் காலில் பாத்தீங்கன்னா கண்ணாடி குத்திடுச்சு, கண்ணாடி உள்ளாரியே இருக்காட்டுக்கு, பயங்கரமா வலிக்குது, ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆரம்பத்துல சிவா நம்பவே இல்லை. நீ ரூமுக்கு வர வைக்கிறதுக்காக தான் பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரூம்ல போய் பார்த்தா உண்மையாலுமே நம்ம சிந்துவோட காலில் கண்ணாடி கிழிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, அன்னபூர்ணிக்கே தெரியாம ரூமுக்குள்ள மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கிட்டு போயிட்டு நம்ம சிந்துவோட காலில் இருக்கிற கண்ணாடியை ரிமூவ் பண்ணிட்டு கட்டெல்லாம் போட்டுட்டு ஊசி வரையா போட்டு விடுறாப்புல. இதை பாத்தீங்கன்னா எங்க இருந்து தான் இந்த மகா அந்த நைட்ல வந்துச்சுன்னு தெரியல. பார்த்துட்டு நேரா போய் அன்னபூர்ணிய எழுப்பி கூட்டிக்கிட்டு பார்த்தா இங்க சிந்து படுத்திருக்கிறாங்க, சிவாவை காணோம். உடனே மறுபடியும் அன்னபூர்ணி மகாவை திட்டிவிட்டு ரூமுக்குள்ள போய் பார்த்தா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு நம்ம சிவாவும் எதுவும் தெரியாத மாதிரி பெட்ல படுத்துறாப்புல. எழுப்பி கேட்ட பாத்ரூம் போனேன் அப்படின்னு பொய் சொல்லிடுறாப்புல. மறுநாள் காலையில பைரவியோட அப்பா வந்திருக்கிறாங்க. பைரவியோட அப்பா அன்னபூர்ணி கிட்ட சரி பைரவி கிட்ட நம்ம பேசலாமா அப்படின்னு சொல்லி அன்னபூர்ணி நேரா போய் பைரவிய கூட்டிக்கிட்டு வராங்க. பைரவி கிட்ட நம்ம பைரவியோட அப்பாவும் அன்னபூர்ணியும் சேர்ந்து ஆறுமுகத்தோட சேர்ந்து வாழ சொல்றாங்க. நாளைக்கு நம்ம பைரவி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்.